வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 24/7 லைவில் பார்த்திங்கன்னா அந்த அருணும் மஞ்சரியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லடா, எலியும் பூனையுமா இருந்தவங்க ஸோ அது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க போல். தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் நம்ம கேப்டன் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாமல் தனியாக பேசிகிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ மஞ்சரியை வந்து இன்றைக்கி நாமினேஷன் பண்ணியிருப்பார் அருண். ஸோ எத்திக்ஸ் இல்லாமல் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி. எந்த விஷயத்தில் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல். அது அருண் வந்து அதை காமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த சிவா சட்டையை பிடிச்சி இழுத்தீங்கள்ல, பனியனை பிடிச்சி இழுத்தீங்கள்ல, அது எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த மீனிங்கில் தான் சொன்னேன், மற்றபடி ஏமாத்துறது விளாண்டது அந்த மாதிரி நான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ மஞ்சரி சொல்கிறாங்க, ஆமாம் நான் பண்ணதை ஒத்துக்கிட்டேன், பட்டு அந்த இடத்துல நான் சாரி சொல்லியிருக்கணும், பட் அந்த மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. அது அருண் வந்து சொல்கிறார், உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் வந்து தப்பு பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் தப்பு தான் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து அருண் சொல்கிறாரு. ஸோ பரவாயில்ல ரெண்டு பேருக்கும். ஸோ இன்னொரு தடவை அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்டு பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் கூட அருண் வந்து சொல்லியிருப்பார் மஞ்சரியை, எத்திக்ஸ் இல்லாமல் விளாண்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பவித்ரா அந்த மஞ்சரி ரெண்டு பேருக்கும் யார் பொம்மையை வைக்கணும் அப்படின்னு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதை வச்சு நான் வந்து உங்களை எத்திக்ஸ் இல்லாமல் விளாண்டேன்னு சொன்னேன். ஆனால் விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது பவித்ரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை என்னென்னு நான் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அருண் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மஞ்சரிக்கு. ஸோ மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரியும் ஒத்துக்கிறாங்க. நானும் அந்த இடத்துல அந்த சிவா சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சாரி கேட்டிருந்தா அது முடிஞ்சிருக்கும். அதை அருண் சொல்கிறார் சூப்பராக, நீங்கள் வந்து அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டாக அதை கொண்டு போயிருக்க தேவையில்லை. நீங்கள் வந்து அதை ஆமாம் சாரி ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது அப்போயும் முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு வந்து அருண் சொல்கிறார். அது ஏன்னா உண்மை தான். மஞ்சரிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு இந்த சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க போல். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் போல் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து அருண் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதான் மஞ்சரியும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு டாஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துக்குமரனுமே தீபக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார், மஞ்சரி பண்ணுற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. மஞ்சரியே ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஆண்டகானிஸ்ட். அப்படின்னா ஒரு எதிரி மாதிரி நான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டேன் இந்த சீசனில். ஸோ அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உடனே தீபக் கூட கேட்டார், அப்படின்னா அது அவங்க அந்த மாதிரி வில்லியாக போர்ட்ரைட் ஆகிறத அவங்க இப்போ விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, பட் அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ மஞ்சரியோட கேம் பிளே வந்து அப்படியே போயிட்டே இப்போ விளாண்டது மாதிரியே போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்து விளாடணும். ஸோ நல்லா குட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அண்டு அருணோட பேசிகிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டுமாரோ எப்படி டாஸ்கில் எப்படி விளாட்றாங்கன்னு. தேங்க்யூ.